ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பெல்ஜியம் நாட்டில் ஸ்பா சர்க்கியூட்டில் நம்ம தலையும் அவங்க டீமும் வந்து ப்ராக்டிஸில் இருந்தப்போ தலை அஜித் ஓட்டின காருக்கு வந்து லைட்டாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோவை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சிடெண்ட்டில் தலைக்கு எதுவுமே ஆகலை அப்படின்றது அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாகவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 12 மணி நேரம் ஓட்டக்கூடிய இந்த பந்தயத்தில் தலை அஜித்தும் அவங்க டீமும் இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ தலை அஜித்தும் இதில் ஓட்டுறாரு. அந்த ட்ராக்கில் ரொம்பவுமே வெட்டாக இருந்ததுனால தலையால் அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் வந்து அந்த ட்ராக்கை விட்டு வெளில போயிட்டு அந்த தடுப்பில் இடித்து வந்து கார் நிற்கிது. நல்லபடியாக தலைக்கு எதுவும் ஆகலை அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். இதுக்கு முன்னாடியும் தலை வந்து இது மாதிரி ரேசிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்க்கியூட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் வின் பண்ணியும் கொடுத்துருக்காரு. ஸோ அதுபோல் இப்போ இந்த பெல்ஜியமில் ஸ்பா சர்க்கியூட்டில் நடக்கக்கூடிய இந்த ரேசிங்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு நம்பலாம். ஒரு பக்கம் குட் பேட் அக்லியோட சக்ஸஸ்க்காக தலை ஃபேன்ஸ்லாம் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தலை அஜித் அங்கே வந்து அவருடைய பேஷனில் கார் ரேஸில் வந்து மும்புறமாக ஈடுபட்டு நிறையா மெடல்ஸ்லாம் வாங்கிட்டுருக்காரு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் போட்டுருங்க. கூடவே தலை அஜித் அங்கே பெல்ஜியமில் இருக்கும்போது தலை ஃபேன்ஸ்லாம் போயிட்டு அவரை பார்த்த வீடியோஸ்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.